மோசே மீண்டும் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் விருத்த சேதன இல்லாத உதடுகள் உள்ளவன். பார்வோன் எனக்கு இப்படி சொன்னது ஆண்டவருக்கு என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கோபம் வந்துடும். கோபம் வந்தது அடுத்து என்ன சொல்ற பாருங்க, 7:1 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். க்ளோரி. இது ஆண்டவருடைய கோபம். என்ன பார்வோன் இப்ப உன்னை துரத்துறான்ல, நாளைக்கு நீ என்ன சொல்றிய அதை செய்வான் பாரு. மோசே நீ கையசை. மோசே மோசே கையசைக்கிறான். பார்வோன் மந்திரவாதிகள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவனுடைய விரல். இது கிழவனுடைய விரல் அல்ல, தேவனுடைய விரல். உன்னை நான் இன்றைய தினம் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். மந்திரவாதிகள் ஐயோ எங்களுக்கு முடியாது, அது 80 வயசு கிழமை. இல்ல இல்ல, அது தேவனுடைய விரல். அந்த விரலை சாதாரணமா இடப்படாதீங்க, அந்த கையை சாதாரணமா இடப்படாதீங்க, அவங்க செவத்தை சாதாரணமா இடப்படாதீங்க. இதான் தேவனுடைய கோபம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். இதுக்கு மேல ஒருத்தன் தள்ளப்பட முடியாது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா தள்ளிட்டு இருந்தாங்க, இப்ப மொத்தமா இல்லப்பா. ஆண்டவரே என்னையா தேடி, இதுக்கு மேல ஒருத்தனை தள்ள முடியாது, இதுக்கு மேல ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ண முடியாது. எப்பக்கமும் நெருக்கப்பட்டு தாவீது சொல்றார், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானே. ஆமென். அந்த 5வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன்ட்ட போய் ஜனங்கள் எல்லாம் முறையிடுறாங்க. முறையிட்டு பார்வோன் ஓடுங்க ஓடுங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்லி விரட்டும் போது அவங்க நேரம் வர்றாங்க பாருங்க. 20வது வசனத்துல, அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கு எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பாராக. அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு போனதும் மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை அனுப்பினீர்? ஏன் ஆண்டவரே என்னை அனுப்பினீர்? ஆமென். நான் விருத்த சேதன இல்லாத ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது ஆண்டவரே, என்னை ஏன் ஆண்டவரே அனுப்புனீங்க? பார், ஆண்டவருடைய கோபம். அவர் சும்மா அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கிறவர் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை தேவனாக்கிட்டேன்.